நண்பர்களே, நானும் மகளிர். இன்னைக்கு நான் வந்து என்ன செய்ய போறேன்னா, நான் வந்து என்னோட டிஷ் வாஷர்ல வந்து பாத்திரங்கள்லாம் வந்து டிஷ் வாஷர்ல வந்து அந்த மேலே போட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்க, கீழே வந்து என்ன இருக்குன்னா வந்து தட்டுகள்லாம் வந்து இருக்கும். இங்க வந்து தட்டு, இது இன்னொரு தட்டு, அது வந்து இந்த இட்லி பாத்திரங்கள், அது வந்து இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேர் தட்டுகள், இதெல்லாம் வந்து ஸ்பூனு. மேலே என்ன இருக்குன்னா இங்கே வந்து பவுல்ஸு பவுல்ஸும் கப்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து சட்னி அரைக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து எடுத்து வைக்க வந்து தொடங்கலாம். அட் டைமில் வந்து ரெண்டாக எடுத்து வைப்பேன். அதே மேலே வந்து திறந்து வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், தட்டெல்லாம் வந்து இங்கே போகும். இந்த சைடு வந்து லெஃப்ட்டு, இது வந்து மிடில், இது ரைட்டு. லெஃப்ட் சைடு வந்து பெரிய தட்டுகள், ரைட் சைடு வந்து குட்டி ரொம்ப சின்னது. இந்த ரொம்ப ரைட் சைடு வந்து ஓரளவுக்கு மீடியமான தட்டு. மேலே வந்து எவர் சில்வர். ஓகே, வந்து ஓரளவுக்கு வந்து அதெல்லாம் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன். வந்து பவுல் எடுக்க போகிறப்ப வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வந்து ஓரளவுக்கு வந்து அந்த பெரிய தட்டுகள்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து வாங்க சின்ன தட்டு வந்து எடுக்கிறத காமிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு போக வேறு வந்து இட்லி பாத்திரங்கள். நான் டைமில் வந்து 2 கை இருந்துச்சுன்னா 4 எடுத்துப்பேன். ஒரு கையில் ஃபோன் வந்து பிடிச்சிருக்கிறதுனால வந்து ஒரு கையில் தான் எடுத்துக்க முடியுது. அங்கே போட்டுட்டு கீழே வந்து திறந்து வச்சுட்டு அங்கே பாருங்க, இங்கே வந்து நட் செக்ஷன் இருக்கு. மெகா ஓமேகா ட்ரையல் ட்ரையல் மிக்ஸு. இது பாருங்க, 4 தட்டையும் எப்படி பிடிச்சிக்கணும்னு இப்படி பிடிச்சிக்கணும். எப்படி எதுக்குள்ள வச்சு ஓ சோறு ஒரு சின்னதை பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அதுக்குள்ள வச்சு வந்து நான் வந்து வைக்கிறேன். சார் நண்பர்களே, இப்போ வந்து 4 இட்லி பாத்திரங்களையும் இதுக்குள்ள வச்சுட்டு வந்து வைக்கணும். சரி, இந்த மாதிரி வைக்கணும். இப்போ பாருங்க, நான் வந்து 4 வந்து ஒரு மேலே வந்து ஸ்டாக் பண்ணி வந்து வச்சுட்டேன். இது வந்து இருந்தால் வந்து கொஞ்சம் எடுத்து அடைக்கும்ன்றதுனால இப்படியே வச்சுட்டு வந்து மேலே பிடிச்சி தூக்கி கீழே வைக்கணும். நான் இங்கே வைக்கிறேன். சார், அது கொஞ்சம் கீழே வந்துருச்சு. இதையும் தூக்கி கீழே வைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தட்டை எடுத்து மேலே வைக்கலாம். ஏன்னா ஸ்பேர் தட்டுன்றதுனால இதையும் சேர்த்து மேலே தான் வைக்கணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எவர் சில்வர் தட்டு, இதையும் ஒன்று மேலே தான் வைக்கணும். ஏன்னா இந்த இதெல்லாம் ஸ்பேர் தட்டு, இதுதான் அந்த மெயின் தட்டு. ஓகே, இங்கே பாருங்க, இப்போ இந்த பவுல்ஸு நான் வந்து ஒன்று வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து காட்டுறேன். இங்கே பாருங்க, இதை எடுத்து மேல் மிடில் வந்து வைக்கணும். வந்து எல்லாம் வந்து வச்சுட்டு வந்து காட்டுறேன். இங்கே பாருங்க, இப்போ நான் வந்து 4 வந்து வச்சுட்டேன். இப்போ நாங்கள் வந்து அடுத்த இதுக்கு வந்து மூவ் பண்ணலாம். இங்கே பாருங்க, கப்பு வந்து அதாவது இங்கே வச்சுக்கலாம், இங்கே வந்து வச்சுக்கலாம். நான் வந்து இங்கே வைக்கிறேன். இப்போ இங்கே பாருங்க, கிளாஸையும் தூக்கி இங்கே வைக்கிறேன். இந்த கப் செக்ஷன், இது வந்து கிளாஸ் செக்ஷன். அது கொஞ்சம் ஃபில் ஆயிடுச்சுன்னா எது ரொம்ப நிறைய இருக்கும், இதெல்லாம் ஈக்குவலாக ப்ரொபோர்ஷனேட்டாக வந்து வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஃபில்லாக ஆக்சுவலாக ஒரு நிமிஷம் நல்லா ஃபில்லாக இல்லை, இது வந்து சரியாக தான் இருக்குது. பாருங்க, கிளாஸ் கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இருக்குன்றதுனால அதை வந்து நாங்கள் வந்து கீழே வைக்கிறேன். அது அப்படின்னு இல்லை. இங்கே பாருங்க, 2 இது மேலே தூக்கி வந்து வைக்கணும். ஒன்று வச்சுட்டேன், 2வது உள்ள ஒன்றும். இப்போ நாங்கள் வந்து இது ஒன்றா சும்மா எனக்கு எங்கே போகணும்னு வந்து தெரியாது, இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே இப்படி போட்டால் சரியாக வந்துடும். இந்த 2 மூடி வந்து இது காமிட்டேன். இப்போ வந்து ஸ்பூனு வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து போனேன். ஓகே, நான் வந்து எல்லா ஸ்பூனையும் வந்து எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து பெரிய ஸ்பூனு அதெல்லாம் இங்கே வைக்கணும்.
இங்கே பாருங்க, இதெல்லாம் சின்ன ஸ்பூனு. இங்கே இருக்கணும். இதெல்லாம் வந்து கத்திகளே வந்து மிடில் சொல்லணும். போர்க்கு நாங்கள் வந்து இங்கே வைக்கணும். சரி, நான் வந்து எல்லாம் வந்து எடுத்து வச்சோன்னே வந்து காட்டுறேன். இங்கே பாருங்க, நான் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆர்கனைஸாக இருக்குது. பெரிய ஸ்பூன், கத்தி, ஃபோர்க், அப்புறம் வந்து சின்ன ஸ்பூன். இங்கே பாருங்க, இதை வந்து கடைசியில் உள்ளே வச்சுட்டு மூட வச்சிடறேன். சன்மரில் எந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். எங்கள் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.